பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பார் சுபத்ரா, பலராமண்ணா இவ்வளவு நாள் அங்கிருக்க ஒரு பெரிய காரணம் இருந்தது. அது அன்பு தங்கை உன்னை பற்றியது. என்னை பற்றியதா? புரியவில்லை. என்ன காரணமா? சொன்னால் நீ உள்ளம் குளிர்ந்து ஆடத் தொடங்குவாய். நானா? சொல்லுங்களே, எப்படிப்பட்ட காரணம் என்று. பெண்ணே, அன்பு அண்ணன் உன் திருமணத்தை முடிவு செய்து விட்டேன். முடிவு செய்தீர்களா? அதோடு இதையும் கேட்டுக்கொள். திருமண பிள்ளை யார் என்று தெரியுமா? சொன்னால் துள்ளுவாய் சந்தோஷத்தில். குருவம்ச சாம்ராட் மாமன்னர் திருதராஷ்டிரரின் மைந்தன் யுவராஜன் துரியோதனனுக்கு இவள் திருமணத்தை நிச்சயித்திருக்கிறேன். நம்முடைய தங்கை அஸ்தினாபுர விரிந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக போகிறாள். இதெல்லாம் என்ன பார்த்தா? என் பயணத்துக்கு. ஏன் திடீரென்று? 2 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இங்கு விருந்தாளியாக வந்து. அப்படி இருந்தும் என்னை ஏனென்று கேட்கிறாயே? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல? வருத்தமா தங்களுக்கு இங்கே வந்ததில்? அப்படியெல்லாம் இல்லை. தங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி சொல்வேன். நீங்கள் நன்றி சொல்வதா? என் நிலைமை புரியவில்லையா? சுபத்ரை இதை தாங்குவாளா? புயல் ஒன்று என் உள்ளத்திலே வீசுகிறது. சொல்லால் கொல்லாதீர்கள். சொல்லாலா? என்ன சொன்னேன்? இதோ பார் சுபத்ரா, நமக்கு இது சோதனையான நேரங்கள். நாம் சற்று பொறுமையா இல்லாவிட்டால் நமக்கு இழுக்கு, நம் குலகௌரவத்தை கெடுக்கும். இந்த சமயத்திலே உணர்ச்சி வசப்படக்கூடாது. எது உணர்ச்சி, எது கௌரவம்? இந்த பேதைக்கு எதுவுமே இன்று புரியவில்லை. அந்த நிலைமையில் உங்களிடம் பேச வந்தேன். நான் படும் பாடு மேலே என்னதான் செய்ய? வழி ஒன்று காட்டுவீர்கள் என்று நம்பினேன். பார்த்தா தப்பாக நினைக்காதே நான் சொல்வதை. என்னை பார்க்க தனிமையில் நீ வந்தது சரியல்ல. ஒரு கன்னிப் பெண் இந்த நேரத்தில் பேச என்ன இருக்கிறது? உணர்வுகள் இருக்கின்றதே. நானும் எனக்கென்று ஒரு இதயம் வைத்திருக்கின்றேனே. இருந்தால் இருக்கட்டும். தாங்களா சொல்கிறீர்கள்? நான் தான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்வது நம்பக்கூடியதாக இல்லை. ஏமாற்றங்கள் இதயத்தின் நினைப்புகளுக்கு திரை போடுகின்றதா இல்லையா? மறக்க முயற்சிக்கிறேன். இப்போது மீண்டும் அதை கிளறாதே. ஏன் தடுக்கிறீர்கள்? ஏனென்றால் நெறி இல்லை. நெறி என்றால் பொருள் என்ன? இது முறைகேடா? இது பாபமா? ஆம், பாபத்துக்கு இடம் தரும். இந்த கருத்து இதற்கு முன் தங்களுக்கு ஏற்படவில்லையா? இல்லை. உயிர் போன்ற காதல் என்பது கற்பனையா? கிள்ளி எரிகின்ற கொடி மலரா? விண்ணை தொடச் சென்று மண்ணிலே விழுந்து விடுமா? புனிதம் பாவமாகுமா? உண்மை காதல் பெருமைக்குரியது. காதலினும் அன்பே கடவுள் அல்லவா?
அதை சிரமைப்படுத்தக்கூடாது. நம் இதயம் ஒன்றுபட்ட பின் ஏன் ஒதுங்கி போகிறீர்? பெரியவருக்கு தலை தாழ்த்த, உன் வருங்காலத்துக்கு வழிவிட மௌனமாக நான் அழுகிறேன். நீ நலம் பெற தொழுகிறேன். உண்மையாக சத்தியமான காதல் என்றும் சாவதில்லை. மெய்க்காதலுக்கு மரியாதை உண்டு. அதற்குரிய நேர்மை நிச்சயம் உண்டு. மாசற்ற அன்பு விட்டுக் கொடுக்கும். மனதார நம் மாசற்ற அன்பினை இனி நீ தியாகம் செய்துவிடு. நாம் அன்பெனும் வலையை நமக்காக பின்னிக் கொண்டோம். நம் பெரியவர்களின் எதிர்ப்புக்காக அதிலிருந்து மீள்வோம். ஆம் சுபத்ரா, உன் குலமரியாதையை காத்துக்கொள்ள. நீ மாசுபட்டவளாக பேசப்படக்கூடாது. பார்த்தனும் தரங்கெட்டு போனதாக காலம் பேசக்கூடாது. நிஜமான அன்பு நினைவாக இருக்கட்டும். பெருமைக்குரியது அந்த நிலை. மாசுபடுத்திக் கொண்டால் வாழவே கூடாது. நம் அன்பை நாமே கரையாக்குவதா, கரையின்றி காப்பாற்றுவதா? நேர்மையுள்ளவன் கடமை என்ன? சிந்தித்துப் பார் சுபத்ரா. வெறும் உடல் உறவுக்கா நாம் அன்பு செலுத்துவது? உடலுக்கு மரணம் உண்டு. நிஜமான அன்பு சாவதில்லை. மரணத்தை வென்று வாழ்கிறது. காலமே போற்றுகிறது. காவியமாகிறது. நான் பேசுவதை புரிந்து கொள் சுபத்ரை. இந்த வாழ்வில் இதுவரை பார்த்தன் நேர்மை தவறியதில்லை. பகவான் உன் வருங்காலத்தை வளமாக வைக்கட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். போகிறேன். செல்லுங்கள். நீங்கள் போவதை தடுக்கப் போவதில்லை. பெண் என்ற பிறவியே பிரச்சனைதானா? நாம் வளர்த்த காதலுக்கு மரணமே இல்லை. நம் அன்பினில் சிறிதளவும் களங்கம் இல்லை. நம் மரியாதையும் குறைய போவதில்லை. இந்த வாழ்வில் நாம் சந்திக்காமல் இருந்திருந்தால் இப்படி பேச வந்திருக்க மாட்டேன். பேதையை தாம் ஏதோ ஒரு உணர்வில் நாளை வளமோடு இரு என்று வாழ்த்தினீர்கள். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சுபத்ரை உங்களை பிரிந்து கற்பனையில் கூட வாழ துணிவில்லாதவள். என் உடலம் கூட நீங்கள் எனும் உயிரின்றி அசையாது. இந்த துன்பத்தை நீங்கள் தரக்கூடாது. சுபத்ரை இனி இருப்பதில் அர்த்தமே இல்லை. உங்களை மறக்க முடியாது. இந்த பாவியை உங்கள் பாத சேவகியாக மதித்து மன்னித்து விடுங்கள். இனிமேல் இங்கு வரமாட்டேன். போகும் முன் உங்கள் தேரை இந்த பேதைக்காக சற்று நிறுத்துவீர்களா? பரிதவிக்கும் என்னுடைய மனது பார்த்தனே உங்களை தரிசிக்க. சுபத்ரா, சுபத்ரா, வாழ்க. 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 மௌன போர்வையில் தமது புன்னகை. நடிக்காதீர்கள். பாருங்கள், இதயம் உங்களுக்கு.
உண்மை காதலர்கள் வாழ்வில் இத்தனை பெரிய புயல் எதற்காக? தாங்கள் போகும் போக்கு சரியே இல்லை. சுபத்ரை அழும்போது ஆனந்திக்கிறீர்களா? அன்பின் வடிவே, இந்த பூமியிலே காதலிப்பது கொடுமைப்படவா? இதற்கு பதில் தாருங்கள். உள்ளம் இருக்கிறது, எனக்கும். மறந்து விட்டாயா? இது மட்டும் நிஜமானால் கல்லா இருக்கிறீர்கள். உன் அபிப்பிராயம் சரியல்ல தேவி. மனதில் அவர்களின் மாசுபடாத காதலைக் கண்டு மகிழ்ச்சி கொள்கிறேன். கனிந்த காதல் உள்ளம் அவர்களுக்கு வணங்கப்பட வேண்டிய காதல். புரியவில்லை எனக்கு தங்களின் கருத்து. இது புதிரல்ல தேவி, இது மெய்க்காதலின் சக்தி. ஞாபகம் இருக்கட்டும், எவனுமே பெரிய சாதனைகளை முடிக்கும் முன்னே சிக்கல்களை சந்திக்கும் நிலைமை எழுகிறது. அப்போது மானிடனின் பராக்கிரமம் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இது மகாசக்தியின் பரீட்சை. அவள் வைக்கும் பரீட்சையில் நம் கடமையை தேடாவிட்டால் அவன் சிக்கலுக்குள்ளாவான். மனத்திரையில் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டேன். அந்த அர்ஜுனன் சுபத்திரை உள்ளத்தில் இந்த கடின பரீட்சையின் போது தமக்குள்ள கடமைகளை கைவிடவில்லை. பார், இனி பார், அவர்களுக்கு வழி தெரியவில்லை. வழியை காட்டுகிறேன். தெரியுமா, நாளை அர்ஜுனன் செல்ல விரும்புகிறான். அர்ஜுனன் நாளை செல்கிறானா? அவனுக்கு இங்கென்ன வேலை? போகட்டும். அவன் போவதால் ஒன்றும் நேராது. பொறுமையாயிரு. பெரியவரை பார்த்து பேசுகிறேன். அதுதான், புரோகிதரை கூப்பிட்டு சீக்கிரம் முகூர்த்தம் வைக்க வேண்டும். கல்யாண பத்திரிகை அஸ்தினாபுரம் அனுப்ப வேண்டும். அதற்காக உடனே ஏற்பாடுகள் செய்யுங்கள். தைரியமாயிரு ராஜகுமாரி, தைரியமாயிரு. மதனி, நான் எப்படி தைரியமாக இருப்பது மதனி? என் உள்ளம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. எதற்கு? ராஜகுமாரி துணிவை இழக்க கூடாது. போதனைகளை ஏற்கும் நிலைமையில் இல்லை மதனி. சுபத்ரா, மதனி, அழக்கூடாது. சுபத்ரா, நீ அழக்கூடாது. புண்பட்டிருக்கும் மனம் அல்லவா அழாமல் இருக்குமா? நீ புழுவாக துடிப்பது புரிகிறது. உண்மை காதலுக்கே சோதனைதான். பொறுமையாயிரு. அது முடியவில்லையே மதனி. என் மனது உங்களுக்கு தெரியும். என் திருமணம் துரியோதனனுடன் தான் என்றால் அந்த அஸ்தினாபுரத்திற்கு என் பிணத்தை எடுத்துச் செல்லுங்கள். என் பிணத்திற்கு கல்யாணம் நடத்துங்கள். சுபத்ரா, இப்படி பேசுவதே பாவம். அண்ணா. அட சுபத்ரை, ஏன் இப்படி அழுகிறாய்? நீ யார்? அஞ்சாத பெண் அல்லவா? அழுதால் வேதனை அதிகரிக்காதா? சுபத்ரையின் கதை என்ன? நீங்களே பலராம் அண்ணாவிடம் பேசுங்கள். சுபத்ரை இந்த திருமணத்தை நினைத்து அழுகிறாள் என்று. திருமணத்தை நிறுத்துங்கள். பார், அவர் துரியோதனனுக்கு வாக்களித்திருக்கிறார். வாக்களித்தது சுபத்ரையை கேட்டுக்கொண்டா? ருக்மணி, வாக்களித்தவருக்கு வாக்கை காப்பாற்ற வேண்டியது கடமை. இதன் கருத்து என்ன? ருக்மணி, நீ கேட்கலாமா? நீயும் மறந்தாயோ உன் பாசமிக்க அண்ணன் ருக்மி பற்றி? சிசுபாலனுக்கு உன்னை கொடுப்பதாக வாக்களித்தான். அதை மதித்து நீ அன்பு அண்ணன் பேச்சை கேட்டாயா? நினைத்தபடி செயல்பட்டாயா? கிருஷ்ணா, கூப்பிட்டீர்களா என்னை இங்கே?
சொல்லுங்கள். உன்னை நேர்படக் கேட்பதற்கு, அதாவது இந்த பரபரப்பில் என்ன செய்வதாக நீ என்னவென்று சொல்ல? செல்வதற்கு முன்பு சுபம் நடக்கட்டும், அவளாவது சுகப்படட்டும். பலே, என்ன பேச்சு! ஒரு வலிமையுள்ள க்ஷத்திரிய வீரன் அவன் போராட வேண்டிய நேரத்தில் கோழையைப் போல யுத்த பூமியிலிருந்து பறந்தோடி போகிறானாம். இது யுத்த பூமி இல்லையே மதுசூதனா? எதை யுத்த பூமி என்று நினைக்கிறாய் பார்த்தா? இந்த நீண்ட வாழ்வுதான் யுத்த பூமி. ஆம், இதில் போக போக ஆபத்துக்கள், அபாயங்கள் பயமுறுத்தும். இப்போது காதலனும் யுத்த பூமியில் நிற்கிறாய். ஆம், வேறு யாரோ ஒருவன் உன் காதலியின் மணமாலையை தட்டி பறிக்கிறான். சுபத்ரையை காக்க நினைக்கிறாயா? இல்லை, கோழையைப் போல யுத்த பூமியை விட்டு ஓடப் போகிறாயா? போதும் கிருஷ்ணா, இன்றுள்ள நிலைமையில் பார்த்தன் என்ன செய்வான்? சுபத்திரையின் நிலை, எனது பிரேமை நிறைவேறாமல் தடுப்பது பலராமண்ணா. சுபத்திரையை துரியோதனனுக்கு தருகிறேன் என்று நிச்சயித்திருக்கிறார். சுபத்திரையும் நானும் மனமுடிந்து விட்டோம். புரியாமல் பேசாதே. நிச்சயித்தது பலராமண்ணாதான். பார்த்தா, நான் சொல்லவில்லை. அப்போது பலராமண்ணா சொல்லும் போது தாம் ஏன் பேசாமல் இருந்தீர்கள்? குறிப்பாக சொன்னால் நிலைமை மாறியிருக்குமே. பார்த்தன் உமக்கு தோழன் அல்லவா? அண்ணனுக்கு பணிவுள்ள தம்பி நான். அதோடு என் கடமை அவருடைய ஆணைக்கு அடங்குவதுதான். சரி கிருஷ்ணா, அவர் ஆணைக்கிணங்க நடப்பது தொடரட்டும். ஆம் அர்ஜுனா. போகட்டும். நான் செல்வதை தடுப்பதே. ஏனென்றால் நிலைமை அப்படி. சுபத்திரையை விட்டு விட்டு செல்வது உண்மையில் அழகல்ல. அது பிரேமைக்கு மரியாதை அல்ல பார்த்தா. இப்போது நான் செய்வது ஒரு தம்பியின் தலையாய கடமை. அதுபோல் உன் கடமை, உன் சுபத்திரைக்குள்ள உரிமை, பிரேமையால் ஏற்பட்ட பொறுப்பு. உனக்கு இன்னும் புரியாதா? அன்பு என்பது யாராலும் பிரிக்க முடியாதென்று. நீ செல்வதால் உனக்கும் நிம்மதி உண்டா? இல்லை, சுபத்திரை சுகப்பட்டு விடுவாளா? போதும், குழப்பாதே கிருஷ்ணா. உன் எண்ணம்தான் என்ன? என்னவா சொல்கிறேன் பார்த்தா? ஒரு வீரனைப் போல உன் கடமையை முடிக்க வேண்டும். பேசுவதின் காரணம்? கேள் பார்த்தா, இந்த சமயத்தில் 3 கடமை உன் முன்னே இருக்கின்றன. சுபத்திரையின் மௌனத்தில் உன் அன்பின் மரியாதை இருக்கிறது. அதுபோல குலத்தின் நினைவிருக்கிறது. பிரேமைக்கு மேலாக எந்த ஒரு கடமையும் கிடையாது. ஆகையால் சுபத்திரை நீ வாக்களித்ததைப் போல் நடந்து கொள்ள வேண்டும். இன்று உன்னை குழப்புவது இதுதான். யாரிடத்தில் உயிருள்ளவரை ஒன்றாயிருப்போம் என்று சொன்னாயோ அது பொய்யா? இல்லை, அன்பு தோழனை விரோதித்துக் கொள்ளாது மாசற்ற காதலை நீ மறந்துவிடு என்று சொன்னது பொய்யா? பார்த்தா, இப்போது ஒரே கடமை. சுபத்திரையை உண்மையாக நீ காதலித்தால் அவளை காப்பாற்று. மேலும் ஒரு போர் உனக்கும் எனக்கும் நேருமானால் என்னை புறம் கண்டுவிடு. நாம் மோதிக்கொள்வதா? பலராமண்ணா ஆணையிட்டால் மோதுவேன். உடன்படுவது கடமை. எனக்கொன்றும் தெரியாது. பொதுவில் உறவினர் சண்டையிடக்கூடாது.
சரி, உங்கள் காதல் என்பது உண்மையானால் ஒரு உதாரணம் ருக்மணி கதை. அன்றிருந்த கட்டுப்பாடு அவள் என்ன செய்தாள்? பாவம், ஒரே சிந்தனை, நடக்கும் என்ற உறுதி, மாற்ற முடியாத அன்பு. போதும், உலகமே எதிர்த்தாலும் நீ வெல்வாய். அது இரு உள்ளங்களின் சக்தி. சுபத்ரை கௌரியம்மன் பூஜைக்கு என்று செல்கிறாள்? வெள்ளிக்கிழமை தோறும். நாளை வெள்ளிக்கிழமைதானே? ஆம். நல்லது.